ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் டிஎன்பிசியில் இதுவரை கேட்கப்பட்ட கேள்விகள் பகுதியிலிருந்து வேர்ச்சொல் சார்ந்த கேள்விகள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஎன்பிசி நோட்ஸ் பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசியில் இந்த பகுதியிலேருந்து 3 கேள்விகள் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு. அதுக்கப்புறம் வேர்ச்சொல் கொடுத்துருப்பாங்க, அதோட தொழில் பெயர் கேட்பாங்க. அடுத்தது வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினைமுச்சோ வினை எச்சமோ இல்லை வினையால் அணையும் பெயரோ கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மயங்கிய சரியான வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு. மயங்கிய என்ற சொல்லோட வேர்ச்சொல் மயங்கு. வேர்ச்சொல்லுனா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வேர்ச்சொல்லுனா ஒரு சொல்லோட அடிப்படை. வேர்ச்சொல் ஒரு கட்டளை சொல்லாகவும் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட சொல்லின் வேர்ச்சொல்லை எழுதுக. பயின்றான். பயின்றானோட வேர்ச்சொல் பயில். பயில் அப்படின்னா படி அப்படின்னு பொருள். அடுத்து பாருங்க. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நிறுத்து. வேர்ச்சொல் ஒரு கட்டளை சொல்லாகவும் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர்ச்சொல் காண்க. ஞாலம். ஞாலம்னா உலகம். இந்த ஞாலம் சொல்லோட வேர்ச்சொல் ஞால். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்க. அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் அமர். அமர்னா உட்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நொந்தான் சொல்லின் வேர்ச்சொல் யாது? நொந்தான் சொல்லின் வேர்ச்சொல் நோ. நொந்தான்னா நொந்தான் அப்படின்னா மனசுக்குள்ளே எதையாட்டு வச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு. வந்தனன் அப்படின்னா என்ன சொல்? வினையால் அணையும் பெயர், அதான் வந்தனன். இதிலிருந்து வேர்ச்சொல், இதோட வேர்ச்சொல் வா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான வேர்ச்சொல்லை காண்க. கொண்டிலன். இதோட சரியான வேர்ச்சொல் கொல். அடுத்து பாருங்க. இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எழுது. இந்த சொல்லோட வேர்ச்சொல் இகழ். இகழ்னா இகழ்வது, ஒருத்தரை திட்டுறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சென்றான் வேர்ச்சொல் தருக. சென்றான் என்ற சொல்லோட வேர்ச்சொல் செல். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செல் ஒரு கட்டளை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. தருக என்ற சொல்லோட வேர்ச்சொல் தா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தனிந்தது என்ற சொல்லில் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. தனிந்தது இந்த சொல்லோட வேர்ச்சொல் தனி. அடுத்து பாருங்க. செய்கின்றாள் வேர்ச்சொல் தருக. செய்கின்றாள் என்ற சொல்லோட வேர்ச்சொல் செய். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இயல்பானது வேர் சொல்லறிக. இயல்பானது என்ற சொல்லோட வேர்ச்சொல் இயல்பு. சிலருக்கு இதில் சின்ன டவுட் வரும், இயல் சரிதானே அப்படின்னு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேர்ச்சொல் ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாடினால் வேர்ச்சொல் தருக. பாடினால் என்பதோட வேர்ச்சொல் பாடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோ என்னும் வேர் சொல்லில் உருவான சரியான தொடர் எது? கோ என்ற சொல்லோட வேர்ச்சொல் கோத்தல், கோவை, கோப்பு. அடுத்து பாருங்க. பெச்சான் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. பெச்சான் என்னும் வேர்ச்சொல் பெரு. பெருனா ஒரு பொருளை பெரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். வருவான் என்பதில் வேர்ச்சொல் யாது? வருவான் என்பதின் வேர்ச்சொல் வா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எச்சொல் வேர்ச்சொல் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடி, இரு, அரி, இனிது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிது
கட்டளையாட்டு இல்லை, அதனால் அது கண்டிப்பாக வேர் சொல்லாக இருக்காது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வந்தான் வேர் சொல் தருக. வந்தான் என்ற சொல்லோட வேர் சொல் வந்து வா, ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான பகுதியை கண்டறிக. கேட்டான். கேட்டானோட வேர்ச்சொல் வந்து கேள். கேள் வந்து கட்டளை சொல்லாமல் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வந்தான் நடந்தான் வேர்ச்சொல்லை சுட்டுக. வந்தான் சொல்லோட வேர்ச்சொல் வந்து வா, ஆல்ரெடி பார்த்தோம். நடந்தான் சொல்லோட வேர்ச்சொல் வந்து நட. அப்போ சரியான விடை வா, நட. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர்ச்சொல் தேர்க. பச்சுக பச்சச்சான் பச்சினை அப்பச்சை பச்சுக பச்சு விடற்கு. இந்த குறளுடைய வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் வந்து பற்று. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர்ச்சொல்லை தெரிவு செய். ஆண்ட. அப்போ இதோட சரியான வேர்ச்சொல் வந்து ஆள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர்ச்சொல் தெரிவு செய். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவதஞ்சால் அறிவார் தொழில். இதோட வேர்ச்சொல் வந்து அஞ்சு. அடுத்து பாருங்க. வேர்ச்சொல்லை தெரிவு செய். நல்கிய. நல்கிய சொல்லோட வேர்ச்சொல் வந்து நல்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர்ச்சொல்லை தெரிவு செய். தேடிய. தேடிய என்ற சொல்லோட வேர்ச்சொல் வந்து தேடு. இதில் ஆப்ஷன் தப்பாக மார்க் பண்ணியிருக்கு, தேடின்னு. சரியான விடை வந்து தேடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர்ச்சொல்லை தெரிவு செய். ஓடிய. ஓடிய என்ற சொல்லோடைய வேர்ச்சொல் வந்து ஓடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர்ச்சொல் தெரிவு செய். நெடுந்தொகையிலிருந்து சில வரிகள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்தான் இருக்கு. வந்தான் என்ற சொல்லோடைய வேர்ச்சொல் வா. அடுத்து பாருங்க. வேர்ச்சொல் பொறுத்துக. சில சமயம் பொறுத்துக டைப்பில் கேட்பாங்க. வென்றான். வென்றானுடைய வேர்ச்சொல் வந்து வெல். தருவான், ஆல்ரெடி பார்த்தோம், தா. நல்கினார், நல்கு. அடுத்து கச்சு. கச்சு வந்து கல். இளமையில் கல், அந்த கல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வேர்ச்சொல்லை தெரிவு செய். வாடினான். வாடினான் என்ற சொல்லோடைய வேர்ச்சொல் வாடு. அடுத்த கொஸ்டின். மிக்க. இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. மிக்க என்ற சொல்லோடைய வேர்ச்சொல் மிகு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆற்றீர். வேர்ச்சொல்லை தெரிவு செய். ஆற்றீர் என்பதுடைய வேர்ச்சொல் ஆற்று. அடுத்து பாருங்க. நட்டு. இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. நட்டு என்பதுடைய வேர்ச்சொல் நடு. அடுத்து கச்சவன். இச்சொல்லின் வேர்ச்சொல் காண்க. கச்சவன் இச்சொல்லின் வேர்ச்சொல் கல், ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்து இயைந்தவர். இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. இயைந்தவர் இச்சொல்லின் வேர்ச்சொல் இயை. அடுத்து நிறுத்தாதீர். இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. நிறுத்தாதீரோட வேர்ச்சொல் வந்து நிறுத்து. அடுத்து கல்லாமை. இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. கல்லாமை சொல்லுடைய வேர்ச்சொல் கல். அடுத்து படைத்தோன். இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. படைத்தோன் இச்சொல்லின் வேர்ச்சொல் வந்து படை. இப்போ நம்ம தொழில் பெயர் பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு வேர்ச்சொல் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து தொழில் பெயராக மாற்றணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். நட என்ற சொல்லின் தொழில் பெயரை அறிக. தொழில் பெயர் அப்படின்னா அல் என்ற விகுதியில் முடியும். அப்போ நட, நடத்தல். அடுத்து பாருங்க. கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக. படித்து, படித்த, படித்தல், படித்தார். தொழில் பெயர் வந்து அல் என்ற விகுதியில் முடியும், அப்போ படித்தல். அடுத்து பாருங்க. எல் என்ற வேர்ச்சொல்லில் இருந்து உருவான தொழில் பெயர் எது? இது வந்து இவற்றில் எதுவும் இல்லை. ஏன்னா இதில் வந்து அல் என்ற விகுதியில் எதுவுமே முடியலை. அதனால் இதுக்கு சரியான விடை இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்து பாருங்க. கொல் என்ற வேர்ச்சொல்லிற்கான தொழில் பெயர் எது? கொல் என்ற வேர்ச்சொல்லோட தொழில் பெயர் கோரல்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. பார் என்ற அடி சொல்லினை தொழில் பெயராக்குக. பார் என்ற சொல்லுடைய தொழில் பெயர் வந்து பார்த்தல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓடு என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை கண்டறிந்து எழுதுக. ஓடு என்ற வேர் சொல்லுடைய தொழில் பெயர் ஓடுதல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தொழில் பெயரை கண்டறிக. வா. வா என்பது வேறு சொல், அதோடைய தொழில் பெயர் வருதல். அடுத்து நில் என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடு. நில் என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயர் வந்து நிச்சல். அடுத்த கொஸ்டின். கொடு என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயர் கான். கொடு அப்படின்னா கொடுத்தல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நுகர் என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயரை எழுதுக. நுகர் நுகர்தல். அல் என்ற விகுதியில் முடியும். அடுத்து பாருங்க. போ என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்க. போனா போக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கட வேர் சொல்லின் தொழில் பெயரை தருக. கட வேர் சொல் வந்து கடவுள். அடுத்த கொஸ்டின். துற என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயர் எழுதுக. துற என்னும் வேர் சொல்லின் தொழில் பெயர் துரத்தல். அடுத்து நம்ம இன்னொரு பகுதியில் வந்தாச்சு. ஒரு வேர் சொல் கொடுத்துருப்பாங்க. அந்த சொல்லுடைய வினையால் அடையும் பெயர் இல்லை வினைமுச்சு இல்லை வினையெச்சம் கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சூழ் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. சூழ் என்னும் சொல்லுடைய வினையால் அணையும் பெயர் வந்து சூழ்வார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. உன் என்ற வேர் சொல்லின் வினையச்சம். ஆல்ரெடி நான் சொல்லி தந்திருக்கேன். வினையச்சம் வந்து ஊ என்னும் விகுதியில் முடியும். உண்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பரம்பு மின் இச்சொல்லின் வினை அடியை தேர்ந்தெடு. இச்சொல்லின் வினை அடி வந்து பரப்பு. அடுத்து பாருங்க. வளர் என்ற வேர் சொல்லின் வினை முச்சை தேர்க. வினை முச்சு அப்படின்னா வினை முச்சு பெற்றோம், அப்போ வளர்ந்தார். வினை முச்சு அப்படின்னா வினை வந்து முடிந்துவிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. படி என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. வினையால் அணையும் பெயர் வந்து படித்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. படி என்ற வேர் சொல்லுக்கு மிக சரியான வினையால் அணையும் பெயரை தேர்க. சரியான விடை படித்தவனை. அடுத்து பாருங்க. தேடு வினைமுச்சு சொல். தேடு சொல்லோட வினைமுச்சு சொல் வந்து தேடினார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கேள் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. கேட்டு. ஊ என்ற விகுதியில் முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வா என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. வா என்ற சொல்லுடைய வினையால் அணையும் பெயர் வந்து வந்தவர். வினையால் அணையும் பெயர் வந்து ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ இரண்டு சொல் எடுத்தீங்கன்னா வந்தவர் சென்றார். இதில் வினையால் அணையும் பெயர் வந்து வந்தவர். அதாவது அந்த வினை வந்து அணைந்து விடும், அதுதான் வினையால் அணையும் பெயர். அதே மாதிரி படித்தவர் சென்றார், அப்போது இதில் வினையால் அணையும் பெயர் வந்து படித்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வா என்னும் வேறு சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க. வா என்னும் வேறு சொல்லின் வினை எச்சம் வந்து வந்து. ஊ என்னும் விகுதியில் முடியும். இந்த கொஸ்டின் தான் சரியான எக்ஸாம்பிள். விழுந்தானே தூங்கிவிட்டேன் இத்தொடரில் விழுந்தானே என்பது வினையால் அணையும் பெயர். அந்த வினை வந்து அணைந்து விடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நட என்னும் வேறு சொல்லின் வினை முச்சை தேர்ந்தெடுக்க. வினை முச்சுனா வினை வந்து முச்சு பெற்றிருக்கும், அதாவது முடிந்த வினை தான் வினை முச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. படி என்ற வேறு சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. படித்து. அடுத்த கொஸ்டின். கொல் என்ற வேறு சொல்லிலிருந்து உருவாகிய வினை எச்சம். கொண்டு. அடுத்த கொஸ்டின். படி என்ற அடிச்சொல்லில் இருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்கு. படித்தவர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வா என்ற சொல்லின் பெயரெச்சம் குறிப்பிடுக. பெயரெச்சம்னா ஆ என்னும் விகுதியில் முடியும்.
அப்போது வா என்ற சொல்லின் பெயரெச்சம் வந்த. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கற்றல், கற்பனை, கண்டான், கல்லை. கல் என்ற சொல்லின் பதம் வந்து கற்றல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓடு என்பதன் வினையச்ச சொல்லை கண்டறிக. சரியான விடை ஓடி. ஈ என்ற விகுதியில் முடியும். அடுத்து பாருங்கள். வேறு சொல்லிலிருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்கல். கொடு. வினையால் அணையும் பெயர் வந்து கொடுத்தவன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வரை. வேறு சொல்லை வினையாளும் பெயராக உருவாக்குக. சரியான வினையால் அணையும் பெயர் வந்து வரைந்தவன். அடுத்து பாருங்கள். தீண்டிச்சு என்ற வினைமுச்சு சொல்லின் வேறு சொல்லை தேர்க. வேறு சொல் கேட்டிருக்காங்க. தீண்டிச்சு வந்து தீண்டு. அடுத்த கொஸ்டின். வா என்னும் வேறு சொல்லின் வினை எச்சத்தை கூறு. வா அப்படின்னா வந்து. ஊ என்னும் விகுதியில் முடியும். அடுத்து பாருங்க. சா என்னும் வேறு சொல்லின் வினைமுச்சை தேர்ந்தெடுக்க. சா வந்து செத்தான். கான் என்னும் வேறு சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க. கண்டு. கூறு என்னும் வேறு சொல்லின் பெயரெச்சத்தை தேர்ந்தெடு. பெயரெச்சம்னா ஆ என்னும் விகுதியில் முடியும். கூறு, கூறிய. அடுத்து பாருங்க. வா என்னும் வேறு சொல் எவ்வாறு வினையால் அணைய பெயராய் அமையும். வா வந்து வந்தவன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கல் என்னும் வேறு சொல் எந்த இலக்கணத்தோடு சரியாக பொருந்தி உள்ளது. கல் வந்து கற்றான். வினைமுச்சு சரியா இருக்கு. அடுத்து பாருங்க. நல்லவாய் நாடி நடக்குமாம் இல்லார்க்கு என்னும் அடியில் நாடி என்னும் சொல்லின் வினைமுச்சு. நாடி என்னும் சொல்லின் வினைமுச்சு நாடினான். அடுத்து பாருங்க. பயில் என்னும் வேறு சொல்லின் வினைமுச்சு காண்க. பயில் பயின்றான். வினைமுச்சுனா முச்சு பெற்ற வினை, அதான் வினைமுச்சு. அடுத்து துடை என்னும் வேறு சொல்லின் வினைமுச்சு எழுதுக. துடை வந்து துடைத்தான். அடுத்து பாருங்க. ஏற்று என்னும் வேறு சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. ஏற்று வந்து ஏற்றவன், அதான் சரி. இங்கே தப்பாக கொடுத்துருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. துறை என்னும் வேறு சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. துறை வந்து துறந்தவன், அதே மாதிரி இங்கே தப்பாக கொடுத்துருக்கு. துறந்தார்னு போட்டிருக்கு. துறந்தார் வந்து வினைமுச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நட என்னும் வேறு சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க. நட என்னும் வேறு சொல்லின் வினையச்சம் வந்து நடந்து. ஊ என்னும் விகுதியில் முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க.